ஆமாம், எங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. இப்போ காலங்காலமாக நாங்கள் இந்த ஊரில் தான் பிறந்தோம், இந்த ஊரில் தான் வளர்ந்தோன்றப்போ திடீர்னு எங்களை வெளியே போங்க ஏர்போர்ட் வருது அப்படின்னா அது எங்களுடைய டோட்டல் வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இப்போ இதுக்கு ஆப்ஷனாக இப்போ விஜய் சார் பேசியிருப்பாங்க, அவரோட ஸ்பீச்சில் என்ன கரெக்டான ஒரு கொடுத்துருக்காரு டிசிஷன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை கரெக்ட் பேசின விஷயங்கள் கரெக்டாக இருக்கு. இல்லை கரெக்டான விஷயங்கள் தான் அவர் பேசியிருக்காரு. அவர் உண்மை தான் அவர் பேசுனது எல்லாமே. ஏன்னா யாரோ ஒருத்தர் பயனடைகிறதுக்காக இப்போ எங்கள் எல்லோரும் இது பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5700 ஏக்கராக எங்கள் ஊரில் வந்து போகுது, சுற்றுப்பட்ட ஊர் சேர்த்து 13 ஏரி போகுது. இப்போ சென்னையில் வெள்ளம் வருது, சென்னையில் வெள்ளம் வருதுன்றாங்க. ஏற்குமே வெள்ளம் வந்துங்குது என்ன. இப்போ இந்த 13 ஏரியை வந்து இவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ரன்வே அது போல் அமைக்கிறப்போ இந்த தண்ணியெலாம் எங்கே போகும்? அப்போ சென்னை இன்னும் வெள்ளக்காடாக தான் ஆடும். அது வந்து யாரும் யோசிக்கிறது இல்லை. அதாவது நாட்டுடைய வளர்ச்சி பாதையை கொண்டு போகிறதுக்கு தான் வந்து அரசாங்கம் வந்து ஸ்கீம் எடுத்துன்னு வரணும். இப்போ இந்த ஸ்கீம் எடுத்துன்னு வரத்தால் யாருக்கு பயன்? இருக்கப்பட்டவன் தான் வளர்ச்சி அடைகிறான். எங்களை போல் இல்லாதப்பட்டவன்லாம் வந்து அழிஞ்சு தான் போகிறான். இப்போ ஆல்ரெடி நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இருக்கிறோம், நான் ஆசைப்பட்டு ஒரு வீடு கட்டுறோம், என்ன காலங்காலமாக அங்கே வாழ்ந்துக்கிறோம். திடீர்னு நீங்கள் வந்து இந்த இடம் எதுவுமே உங்களுக்கு இல்லை, நீங்கள் போயிடுங்கன்னா நாங்கள் இன்னொரு இடத்துல போயிட்டு இப்போ என் சொந்த பந்தம் இவங்க எங்கள் அண்ணன் இந்த சிஸ்டர் இருக்கிறாங்க, ஒரு சொந்த பந்தமாக இருக்கிறோம் என்ன. இப்போது இந்த இடத்த விட்டு நாங்கள் போனால் எங்கள் சொந்த பந்தத்தோடு நாங்கள் அங்கே போக முடியுமா? எங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. இது எந்த அரசாங்கமும் வந்து அது ஏற்கல. அது எங்களுக்கு வருத்தது. ஆமாம் கண்டிப்பாக. ஆனால் அவருக்கு டைம் கொடுக்கல. 10 நிமிஷத்தில் அவரால் என்ன பேச முடியுமோ அதை தான் பேசியிருக்காரு. ஏகனாபுரம் சார். சரிங்கம்மா, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே ஏகனாபுரத்தில் இருக்கீங்க? இப்போ வந்து உங்கள் இடத்த வந்து எனக்கு 85 வயசு. எனக்கு 10 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரு எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த 85 வருஷமாக இந்த ஊர்லேயே தான் ஏகனாபுரத்துலேயே இருக்கிறேன் நான். ஏகனாபுரத்துலேயே 5 பசங்க எனக்கு. எங்கள் மாமனாருக்கும் 8 ஏக்கரா சொத்து சம்பாரித்து என்கிட்ட கொடுத்துட்டு போனார். என் பிள்ளைங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டேன். இப்போ அந்த இடம் இருக்கோ 4 மூட்டை நெல் கொடுக்குறான். என் வாரத்துக்கு பயிர் கொடுத்துட்டு என்னால் முடியல. உங்கள்கிட்ட விட்டா ஒரு ஏக்கராவுக்கு 3 மூட்டை நெல் கொடுப்பாங்க. அதை வச்சு நான் சோத்துன்றேன். நான் போய் என்னை ஊரை விட்டு கல்பனை எங்கே போய் சோத்துணுவேன்? எங்கே போய் சோத்துனேன்னா நீங்கள் ஒரு மனசாட்சி அவருக்கும் அம்மா அப்பா பொண்ணு பொண்டாட்டி பிள்ளை யாரும் இல்லையா? எங்களை மாரி ஒரு குடும்பம் இல்லையா? எங்கள் குடும்பத்தை அழிக்கிறீ, உங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்குமா? சொல்லு. எங்கள் குடும்பத்தை அழிக்காத. நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஒரு புடி மண்ணை கூட கொடுக்க மாட்டோம். வேணாம், எங்களுக்கு வேணாம். எங்கள் ஏரி போகுது, குளம் போகுது, 3 ஏரி போகுது, மடுக்குது, கம்பக்கால் தண்ணி வருக்காலும் மைசூர் ஏரியிலேருந்து தண்ணி வருது எங்கள் ஊர் ஏரிங்களுக்கு. அதில் வருது 3 பாகம் அந்த ஏரிங்களே சேகரித்து வச்சிருந்து நாங்கள் 3 பாகம் பயிர் வைக்கிறோம். அந்த இடம் எங்களுக்கு அமைச்சு கொடுப்பியா? நீ கொடுக்குற இடத்துல 3 பாகம் எவ்வளோ? 10,000 சென்ட்டுக்கு. எங்கள் ஊரில் அந்த ஒரு லட்சம் போகுது, ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அப்படி போகுது அந்த இடத்துல. நீ ஏன் நாங்கள் உனக்கு கொடுத்தா தானே நீ எனக்கு 3 பாகம் கொடுக்குறேன், 4 பாகம் கொடுக்குறேன். நாங்கள் கொடுக்கல, எங்களை விட்டுட்டு எங்களாண்ட வராது. உனக்கு எங்கே தரிசு நிலங்குதோ அங்கே போய் நீ போட்டுக்கோ. நீ என்னென்னா வளர்ச்சி ஆக்கு, நீ என்னென்னா பண்ணிக்கோ. எங்களை விடு, நாங்கள் விட மாட்டோம்.